50 பானிபூரி 3 மினிட்ஸில் சாப்பிட்ணும். எப்பா இந்த மாதிரி சேலஞ்செலாம் நான் ட்ரை பண்ணதே இல்லைங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வீட்டிலையே பார்த்தீங்கன்னா 50 பானிபூரியை வறுத்து எடுத்து அதில் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்லாம் வச்சு நானும் டேபிளில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டேங்க பந்தாவா. சரி எல்லாத்தையும் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு டைமரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்து ஆரம்பிச்சிட்டேங்க. என்னடா 50 பானிபூரி 3 நிமிஷத்தில் சாப்பிட முடியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நானும் அதே தான் நினச்சேன். நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சட்டுன்னு போயிட்டு இருந்துச்சு. ஒரு 5-6க்கு மேலே பார்த்தீங்கன்னா பக்கு உள்ளெல்லாம் திணற ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படா முடிக்க போகிறோம் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு 10 முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு 1 நிமிஷத்துக்கு 10 செகண்ட் மேலே அந்த மாதிரி டைமிங்கில் ஓடிக்கிட்டு இருந்துச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு இது வேலைக்கு ஆகாது, அஸ்வே உனக்கு செட் ஆகாது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்த வாட்டி சேலஞ்சு இது கொடுத்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக பார்த்து கொடுங்க. ஏதாவது செய்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அடைச்சி போச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேலஞ்சு நாட் கம்ப்ளீட்டடுங்க. பரோட்டாவில் ரசம் ஊற்றி சாப்பிடு ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பரோட்டா. அதில் இந்த மாதிரி விளையாடணுமா? சரி கேட்டுட்டுங்க, செஞ்சு பார்த்துடலாம். கடைக்கு போயிட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டேங்க. நம்ம வீட்டில் ரசமும் இருந்துச்சு. சரி பரோட்டா பிச்சு போட்டு சால்னாக்கு பதிலாக ரசத்தை ஊற்றுறப்பே லைட்டாக நெஞ்சு வலிச்சிச்சிங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்டேன். ஒன்றும் தெரியலைங்க, ஏதோ புதுசாக இருந்துச்சு. 2வது வாயில சாப்பிட்றப்போ அதாவது நான் இப்போ என்ன சொல்கிறது அப்படி தாங்க எனக்கு ஒரே கொலாப்ஸாக இருந்துச்சு. என்ன டேஸ்ட்னே தெரிலங்க. ட்ரை பண்ணாதீங்க. பரோட்டா லவர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு பரோட்டா பிடிக்காம போய்டும். அடுத்து என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். டாட்டா.